பாவக்காய்னாலே கசக்குன்னு சொல்கிறாங்களா? இந்த மாதிரி தொக்கு செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. சூடான சோறோட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, கசப்பே இல்லாத பாவக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்கள் ஷைஜி. பாவக்காய் தொக்கு செய்ய நான் 2 பெரிய பாவக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாறுறது வர நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய சைஸு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம். பாவக்காய் எல்லாம் சேர்த்தாச்சு. பாவக்காவை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. பாவக்காய் எண்ணெயில் வேகணும். அப்போது பாதி கசப்பு போயிடும். பாவக்காய் வெந்து கலர் மாறுறது வரை நல்லா வதக்கிக்கோங்க. பாவக்காய் வெந்துருச்சு. நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலா பச்சை வாசனை போகிறது வர பாவக்காவோட கிளறி விட்டுக்கோங்க. மசாலா பச்சை வாசனை மாறிடுச்சு. இப்போது நான் ஊற வச்சுருந்த புளி தண்ணியை கரைச்சி ஊற்ற போகிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தோன்னா அது கொஞ்சம் புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். இல்லை தொக்கு மாதிரி வேணும்னா இந்த புளி தண்ணி மட்டும் போதும். இப்போது தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியும் வெல்லமும் சேர்ந்து கசப்பை மாற்றிடும். உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், கசப்பே இல்லாத பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிருச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடு சோறோட இந்த பாவக்காய் தொக்கையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.